எங்க படம்னு ஒரு பேர்ல ஒரு போய் இந்த காசி தியேட்டர்ல தெரியாம இந்த கங்குவா குங்குவான்னு ஒரு படத்தை பேரை பார்த்தாலே அது நினைச்சேங்க அப்பவே படத்தை ஏதோ சொதப்ப போறான்னு. அதே மாதிரி சொதப்பினான் டைரக்டர் சிவா. ஏற்கனவே அஜித்தை வச்சு காலி பண்ணாரு, அடுத்தது சூர்யா வச்சு நாசம் பண்ணிட்டாரு. என்ன 3Dக்கு எதுக்கு இது 3D என்ன கதை சொல்ல வர, என்ன சொல்ல வராரு இவர் இந்த படத்துல, என்ன சொல்ல வராருன்றதே எனக்கு புரியவே இல்லைங்க. நான் ஒரு சினிமாக்காரன் தான், எனக்கே புரியல. பாமர மக்களுக்கு எப்படி புரியும்? அடுத்த தலைமுறைக்கு என்ன சொல்ல வராரு, என்ன படம் எடுக்கிறாரு? அந்த நாடு இந்த நாடு 4 நாடை காமிக்கிறான், ஒரு இளவும் புரியல. காமெடின்ற பேர்ல முதல்ல ஆரம்பிச்சானுங்க பாருங்க, அந்த யோகி பாபாவும் தலைவா நெல்சன் ஒருத்தன் கூப்பிடுவானே, அவன் 2 பேரும் முதல்ல அரை மணி நேரம் சாவடிச்சானுங்க. அதுக்கப்புறம் படம் ஏதாவது மாற்றம் நடக்கும்னு நினைச்சான், ஒரு காட்டுக்குள்ள கொண்டு போனாங்க, அந்த நாடு இந்த நாடுன்னு காமிச்சாங்க, ஒரு இளவும் இல்லை. சரி, எதுக்கு சார் இதை 3D பண்ணீங்க? எதுக்கு 3D பண்ணீங்க? இதை அட்டர் ஃபிளாப், விஷுவலே எஃபெக்டே இல்லைங்க. குட்டி சாத்தான், மைடியர் குட்டி சாத்தான் படம் முதல்ல வாழ்க்கையில சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் பார்த்துருக்கேங்க. படம் ஒரு சீனும் மெஸ்மரைசிங்கா இருக்கும், அது கூட இதுல இல்லையே. 3D எதுக்கு அப்புறம்? 3Dயோட எஃபெக்டே இது தெரியவே இல்லையே. கிளாரிட்டியும் இல்ல, 3D எஃபெக்டும் இல்ல, காமெடியும் இல்ல. என்ன சொல்ல வரீங்க? எதுக்கு இது 3D பண்ணீங்க சார்? 2000 கோடியா? 20 கோடி இல்லைங்க, 2 கோடி கூட வராது. இந்த படத்தெல்லாம் பார்த்த பைத்தியக்கார தமிழ்நாடு மக்கள் சரியான பதிலடி இதுக்கு கொடுப்பாங்க. இதுக்கான பதிலடி ஞானவேல் ராஜா ப்ரொடியூசர் முடிஞ்சான், ஒழிஞ்சான், செத்தான். என்ன படம் இது? இப்படி எல்லாமா படம் எடுக்கிறது? தீபாவளிக்கு வந்தாரு, ஒண்ணுமே போய் என்ன சொல்ல வராருங்க படத்துல? ஏதோ ஒண்ணு நமக்கு எமோஷனல், காதலா, என்ன கனெக்ஷன் இது? என்ன சொல்ல வராங்க இந்த படத்துல? ஒண்ணுமே இல்லை. ஒருத்தரோட முகமும் தெரியல எனக்கு. ஒரு சமயம் நான் தான் போய் டாக்டர் கிட்ட போய் கண்ணாடி மாத்திட்டு போட்டுட்டு வந்து படம் பார்க்கணுமா எனக்கு தெரியலங்க சார். 3Dயோட எஃபெக்டே இல்லை. எதுக்கு இதை 3D பண்ணாங்கன்றதும் தெரியல எனக்கு. ஆதங்கமா இருக்குங்க. இந்த மாதிரி எல்லாம் தமிழ்நாட்டுல படம் எடுக்கக்கூடாது. இவ்வளவு கேவலமா தமிழ்நாட்டு உண்மையா சத்தியமா எனக்கு புரியல, எனக்கே தெரியல. நான் இன்னொரு 10 தடவை இந்த படத்தை பார்க்க கூட தயாரா இருக்கேன். ஆனா என்ன சொல்ல வரீங்க நீங்க? ஆனா இந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்களோட காசை விரயம் பண்ணாதீங்க. நீங்க சம்பாதிக்கிறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள் கிடையாது. இதுக்கான பதிலடி தமிழ் மக்கள் கொடுப்பாங்க இந்த படத்துக்கு. இந்த மாதிரி படங்கள் இனிமேல் தெரியவே. ஓவர் ஹைப் இல்லைங்க, விஷுவலும் எஃபெக்ட் இல்ல, எதுவுமே எஃபெக்ட் இல்ல. மியூசிக் டைரக்டர் தேவி ஸ்ரீ பிரசாதா? யோ கன்றாவிங்க. அந்த அப்படியே போக சொல்லுங்க எங்கேயாவது. படம் தொடங்குதுல இருந்து சூர்யா கத்துன்னு கத்துறாரு, ஐயோன்னு கத்துறாரு. எதுக்கு கத்துறாருன்னு இல்லை. சரி, ஒரு காட்டுவாசி கத்துவான், ரைட்டு. தேவி ஸ்ரீ பிரசாத் எதுக்கு கத்துறான்? அவனும் மியூசிக்ல கத்துறாங்க. இவரு தான் கத்துறாருன்னு பார்த்தா மியூசிக் டைரக்ஷன்ல அவனும் கத்துறான். 2 பேரும் சேர்ந்து கத்திக்கிட்டு படத்தை நாசம் பண்ணிட்டானுங்க. என்ன ரீ ரெக்கார்டிங்ல படு கேவலம்னா படு கேவலம். தேவி ஸ்ரீ பிரசாத் ப்ளீஸ், இந்த மாதிரி அருமையா பண்ணியிருந்தாரு, இல்லைன்னு சொல்லல. தப்பா பண்ணா நாங்க இந்த மாதிரி ஆதங்கத்தை தான் காமிப்போம். இந்த மாதிரி அதுக்காக இப்படி என்னங்க 250 ரூபா டிக்கெட் போச்சுங்க காசு. என்ன சும்மாவா கிடைக்குது? எல்லா படமும் பாக்குற ஆளுங்க நாங்களாம், சினிமாக்காரங்க, சினிமாவை ரசிச்சு வரவங்க. ஸ்பாயிலர் சொல்றதுக்காக சொல்ல வரலங்க. இதெல்லாம் மனக்குமரல், ஆதங்கம். இப்படியெல்லாம் படம் எடுத்து மக்களை முட்டாள்தனமா ஆக்குறது, இது வன்மையாக கண்டிக்கிறேன். என்ன தமிழ் சினிமா அடுத்த கட்டத்துக்கு எனக்கு புரியல. எந்த லெவலுக்கு எதை கடந்திருக்காருன்றதே புரியலையே. எதை கடந்திருக்காரு, என்ன சொல்ல வராரு எங்களுக்கு புரியல. எதுவுமே எங்களுக்கு புரியவே இல்லையே. நான் ஒரு சாதாரண மனிதன், பாமர மனிதன், சிட்டியில வாழ்ந்து எனக்கே புரியல. நீ கிராமத்திலையும் மத்தத்திலே இருக்கிற யாருக்கு எப்படி புரியும்? அது எப்படி புரியும்? நீ எப்படி யாரை ரீச் பண்றீங்க? எந்த ஆடியன்ஸை ரீச் பண்ண போறீங்க? என்ன சொல்ல வரீங்க? ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. ஒரு ரொமான்ஸ் சொல்லுங்க, ஒரு வேற. சார், இது பீரியாடிக் ஃபிலிம் தான் சார், இல்லைன்னு சொல்லல. பீரியாடிக் ஃபிலிம்ல அதுக்கான நரேஷனையாவது தெளிவுபடுத்தியிருக்கலாம். ஒரே அந்த நாடு இந்த நாடு, கடலு, லேண்டு, பூமி, ஸ்கைன்ற மாதிரி பல நாடுகளை எல்லாத்தையும் காமிச்சு அந்த நாட்டுக்குள்ள ஒரு போருன்னு சொல்லி சாவடிச்சுட்டாருங்க. ஐயோ தலையில அப்படியே அடிச்சுன்னு செத்துடலாம் போல இருக்கு. என்ன பயங்கர கன்ஃபியூசிங் இல்ல, ஒரு கிளாரிட்டியே இல்ல டைரக்டருக்கு. கடைசி கிளைமேக்ஸ் சீனு மிஸ்மேட்ச் பண்ணி கட் பண்ணி ஷார்ட்ஸை காமிக்கிறாங்க. கன்றாவி, தாங்க முடியல. சரி, அதெல்லாம் போட்டோம். சூர்யாக்கு அதுக்கப்புறம் அடுத்ததா இன்னொரு கேரக்டர் வந்தது. எதுக்கு வந்தார் அவரு? என்ன சொல்ல வர்றாரு அவரு? திடீர்னு ஒரு கேரக்டர் உருவாகி இது ஏதோ த்ரில்லு கொடுக்குறாங்களா? அதுக்கு ஒரு நம்ம என்ன முட்டாளுங்களா எல்லாரும்? நாமெல்லாம் போதும் சாமி சார். இதெல்லாம் ரொம்ப கொடுமை சார். இந்த மாதிரி தயவு செஞ்சு தமிழ்நாட்டு மக்களை முட்டாள் ஆக்குற மாதிரி படங்கள் எடுக்காதீங்க. நல்ல அருமையான படங்கள் வந்தது பாருங்க. லக்கி பாஸ்கர் என்ன ஒரு ஸ்கிரீன் பிளே, ஒரு நல்ல டிராமா. அமரன்
ரப்பர் பந்தா அருமையான படங்கள். சின்ன சின்ன 4 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எல்லாம் இவ்வளவு அருமையான படங்கள் எடுத்துட்டு இருக்கிற காலத்துல போயிட்டு 200 கோடி 300 கோடி படம் எடுக்கிறீங்க. என்ன பைத்தியக்காரங்களா எல்லாரும்? சார் 2 கோடி கூட கலெக்ஷன் ஆகாது இந்த படம்லாம். தமிழ்நாடு மக்கள் இதுக்கு சரியான பதிலடி கொடுக்க போறாங்களா இல்லையான்னு பாருங்க. இது வராருன்னே இன்டர்வலுக்கு அப்புறம் தான் சார் தெரியும். கருணாஸ் வராருன்றதே இன்டர்வலுக்கு அப்புறம் தான் ஒருத்தர் மூஞ்சி கூட சரியா தெரிய மாட்டேங்குது. அவர் டைலாக் கூட சரியா தெரிய மாட்டேங்குது. ஸ்டோரியா என்ன ஸ்டோரி சார்? ஒண்ணுமே இல்லை, ஒரு லைன் புரியல. என்ன கதை, எதுக்கு ரிவெஞ்ச், எதுக்கு பண்றாங்க, அவங்க யாரு இவங்க யாரு, பிரிட்டிஷ்காரன் வரான் ஃபாரின்காரன் வரா போல காமிக்கிறாங்க. இங்க கப்பலு கிளைமேக்ஸ்ல அதுல பிளைன் 2 மாத்தி எடுக்கிறாங்க சார். நல்லா இருந்தா சொல்ல போறேன் சார். நானும் சூர்யா ஃபேன் தான். நல்லா இல்லைன்னு சொல்றோம். சிவப்பதம் சார் பட்ஜெட் செலவு பண்ணிட்டா போதுமா சார்? சரக்கே இல்லையே. ஒன்னும் சும்மா அது நம்ம விக்ரம் படத்துல வர்றப்பல சூர்யா வந்துருப்போம். அது வேற இது வேற. இதுல அதுல கார்த்தியோட ஃபேஸ் கீஸ் அது எதுக்கு கார்த்தி, எதுக்கு சப்ஸ்டியூட், எதுக்கு வர்றாரு, என்ன சொல்ல வர்றாரு ஒண்ணுமே புரியல சார். கார்த்திக் எதுக்கு வர்றாருன்னே தெரியல சார். அதுல வர்ற சூர்யா வருவார் விக்ரம்ல கேமியா ரோல் பண்ணிருப்பாரு, சூப்பரா பண்ணி இதை பழி வாங்குற. இது எதுக்கு வராரு, என்ன லிங்க் இவருக்கு அவருக்கும் ஒண்ணுமே இல்லையா சார். நல்லா இல்லையா, எனக்கு பிடிக்கல சார். அது ஐயோ அதெல்லாம் வேஸ்ட். ஒண்ணு அது அவங்க பேசுற பாஷை. கே.எஸ். ரவிக்குமார்லாம் பக்கா வேஸ்ட் பண்ணிருக்காங்க. கே.எஸ். ரவிக்குமார்லாம் எவ்வளவு பெரிய டைரக்டர், எவ்வளவு பெரிய நடிகர். அது எதுக்கு இந்த படத்தை நடிச்சாருன்னே தெரியல. ஸ்கிரிப்ட் கேட்டு நடிச்சாரா கேட்காம நடிச்சாரான்னு தெரியல. கே.எஸ். ரவிக்குமார் படம் எல்லா படம் பார்த்திருக்கேன் நான். ரொம்ப ஃபேன் நானு கே.எஸ். ரவிக்குமார் படம் தான். அதுவும் அவர் ஏன் பண்ணாருன்னே தெரியல. காமெடி ஒண்ணுமே இல்ல. ஒரு ஹீரோயின் ஒரு பாட்டு ஒண்ணு போட்டு விட்டுருக்காங்க. இஷா பதானியா ஏதோ ஒண்ணு, அந்த ஹீரோயின் பேர் எதுக்கு வருதாங்க, என்ன பேசுறாங்க, என்ன டைலாக் பேசுறாங்க, ஏதோ தெலுங்கார பொண்ணு தமிழ்ல பேசுறா போல இருக்கு. ஒண்ணுமே புரியல சார். ஐயோ ஏன் அதோட மோசமா இருக்கு. ஒரு பாதி படம் இருட்டாவே தெரியுது. மணிரத்ன படமே பரவாயில்ல. விட்டுருங்க சார். அவர் வயசே தெரியல சார். அதான் சொல்றேன், எல்லாம் மேக்கப்ல ஓவரா போட்டு அடையாளமே தெரியல. கருணாஸ் பேசே தெரியல. நம்மளுக்கு தெரிஞ்ச மூஞ்சி கருணாஸ் தான். பாவி தேயல் சன்னி தேயல்லாம் அப்புறம் அது ஹிந்திக்காரங்களுக்கு. நம்பூரை பொறுத்த வரைக்கும் எம்பூர் ஆளுங்க யார் இருக்காங்க? யோகி பாபும் கிங்ஸ்லி இவன் தான் இருக்காங்க. சூர்யா அவ்வளவுதான், வேற யாரும் தெரியல. சார் தெரியறாரு சார், எல்லாம் பண்ணிருக்காரு சார். உழைப்பு ஜாஸ்தி, கஷ்டப்பட்டிருக்காரு, ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு. கதையே இல்லை. எப்படி இந்த கதையை ஒத்துண்டாருன்னே தெரியல. ஒன்றும் புரியல சார். திருப்தி இல்லை சார். ரொம்ப சொல்ல முடியல சார். படம் கத்திக்கிறது தலைதான் வலிக்குது. ஆமா என்ஜாய் ஜாலியால சொல்ல முடியல சார். படமே ஜாலியால சொல்ல முடியாது, பார்க்கலாம் அவ்வளவுதான். சூர்யா சாருக்காக வரலாம் படத்துக்கு. மற்றபடி எதுவுமே டைலாகும் சரி, அது என்ன கதைன்னு புரியல. ஃபர்ஸ்ட் அந்த சோறு காட்டுறாங்க, அந்த மாதிரி திருப்பி ஒரு இது காட்டுறாங்க, திருப்பி இந்த வில்லன் மாதிரி காட்டுறாங்க. எதுவுமே சட்டம் புரிய மாட்டேங்குது. எவ்வளோ படம் பார்த்துருக்கோம் நம்ம, விஜய் படம், சூர்யா படம். இது அந்த அளவுக்கு புரியல எதுவுமே. அதுதான் சார் அவங்க தம்பியை கேட்குறேன், என்ன படம் இது, எதுல கூப்பிட்டு வந்து கத்திட்டே வரேன் நான். ரொம்ப அதிகம் ஓவர். அந்த எப்படி கத்துறாங்க தவிர அந்த பாதி புரிய மாட்டேங்குது. டைலாக் புரிய மாட்டேங்குது நம்மளுக்கு. இப்போ நல்லா பெட்டரா எடுத்துருக்கலாம் படம். ரொம்ப லேகா இருக்கு அப்படியும் இருக்கு சொல்ல முடியாது. லாஸ்ட் இந்த ஸ்டோரி முடியும் போது தான் ரொம்ப ஓவரா இருக்கு. சவுண்டும் ஓவரு, டைலாக்கும் சரி, அது எதுவுமே நமக்கு புரிய மாட்டேங்குது. எதுக்கு குத்துறானுங்க, எது சண்டை போடுறாங்க, எதுக்கு இவ்வளவு பேர் ஒரு வெண்காடுன்றாங்க, அது இதுன்றாங்க. அது என்ன பாசம் புரிய மாட்டேங்குது சுத்தமா. வந்துட்டு லாஸ்ட்ல அடுத்த பாட்டுக்கான லீக் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்டே பார்க்க முடியல சார். ரெண்டாவது எப்படி இருக்குமோன்னு தெரியாது. ஓப்பன் சொல்லியாச்சு. நம்ம 200 ரூபாய்க்காக வரல, படம் பார்க்கணும் வந்தோம். படமே சரியில்லாம போது என்ன சொல்றது நம்ம. பயங்கரமா ஹெவியா இருக்கு சார். எல்லாமே ஓரளவுக்கு மைண்டா கொண்டு போய் தான் நல்லா இருந்திருக்கும். இல்ல கொஞ்சம் சுருக்கி கதை பண்ணா பரவாயில்ல. எதுவுமே இல்லாத இதுதான் நான் கத்துறாங்க தவிர அது அவங்க எடுத்தது பொறுத்து இருக்கு. ஜனங்க அவருக்காக பார்க்கலாம், சூர்யாக்காக பார்க்கலாம். இல்ல சார், நீங்க பார்த்துட்டு தானே எங்களுக்கு பேட்டி எடுக்கிறீங்க. அப்ப நீங்க உங்க கருத்து சொல்லுங்க. அப்ப நீங்க நான் உங்களுக்கு கருத்து எடுக்கணும். அப்ப நீங்க எப்படி பாத்தீங்கன்னு கேட்கணும். உள்ள உட்காந்து இந்த 3 மணி நேரம் எப்படி உட்காந்துருந்தீங்கன்னு நான் கேட்கணும் உங்களை. அப்ப நீங்களா பாத்துருப்பீங்களா படத்தை? அப்ப நீங்க சொல்லுங்க எங்களுக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. கங்குவா 2க்காக வெயிட்டிங் அண்ட் the whole team congratulations. Thank you for such a lovely movie. எனக்கு பாஸ்ட் கெட்டப் தான் பிடிச்சிருந்தது, பீரியாடிக் கெட்டப். கண்டிப்பா பார்க்கலாம். ஆக்டிங் வைஸ் சூர்யா சார் எப்படி சொல்றது, அது வார்த்தையில சொல்ல முடியாது. பிகாஸ் he have given 100%. ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. Thank you. படம் சூர்யாவோட அந்த அளவுக்கு சூர்யாவுக்கு தகுந்த படம் கிடையாது சார். மற்றபடி நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு சார். ஸ்டோரி ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசாக புரியல சார். ஒன்றும் புரியல சார்.